தாத்தா வந்துட்டு விஜய்க்கு இவ்வளோ சப்போர்ட் பண்ணுறது பார்க்கவே நல்லா இருக்குன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. விஜய் இருந்துட்டு தாத்தாட்ட சொல்கிறாங்க, தாத்தா நம்ம இனிமேல் டைம் வந்து வேஸ்ட் பண்ண வேணாம், எவ்வளோ சீக்கிரம் காவேரி வீட்டுக்கு போக முடியுமோ போகணும், பாட்டிட்டையும் நீங்கள் எப்படியா சொல்லி புரிய வச்சுருங்க. எனக்கு பெருசாக இந்த சம்பிரதாயத்தை பற்றி எல்லாம் தெரியல தாத்தா, முறையாக நம்ம போய் பொண்ணு கேட்கணும். தாத்தா இருந்துட்டு நீ இது வரைக்கும் சொன்னதுக்கு எதுக்கு நாங்கள் நோ சொல்லியிருக்கோம் விஜய், கண்டிப்பாக நம்ம பண்ணலாம். தாத்தா இருந்துட்டு எங்கள் காலத்துலலாம் அவ்வளோ அழகாக இருக்கும் விஜய், இந்த செண்டை மேலெல்லாம் போட்டு பாட்டெல்லாம் பாடி பெரியவங்களோட தான் நாங்கள் பொண்ணே பார்க்க போவோம். உன் பாட்டியை நான் பொண்ணு பார்க்க போனது யோசிச்சால இன்னும் எனக்கு சிரிப்பா இருக்கு. விஜய் வந்துட்டு சூப்பர் தாத்தா, நம்ம பேசாம அதையும் ரிக்ரியேட் பண்ணலாம். நான் வந்து இந்த மியூசிக் எல்லாத்துக்குமே அரேஞ்ச் பண்ணிடுறோம், நம்ம ரிலேஷன்ஸையும் நீங்க கொஞ்சம் கூப்பிட்டுருங்க தாத்தா, நம்ம வந்து எல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸோட போய் காவேரிய பொண்ணு பார்த்துடலாம். கண்டிப்பா சாரதாத்தை ஒத்துக்க மாட்டாங்க எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா அவங்க கால் விழுந்தாச்சு இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க வைக்கணும். ஒரு பெரிய கோவில்ல வந்துட்டு எல்லாரும் ஆசீர்வாதத்திலையும் வந்துட்டு எனக்கு காவேரி கழுத்துல தாலி கட்டணும் தாத்தா. தாத்தா இருந்துட்டு சூப்பர் விஜய், இப்ப எனக்கு உன் மேலேயே நம்பிக்கை இருக்கு, நீ கண்டிப்பா இதுல சாதிச்சிடுவேன். நான் எப்போதான் நம்ம வீட்டு மகாலட்சுமி திருப்பி கூட்டிட்டு வருவேன்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். விஜய் இருந்துட்டு குமரனுக்கு கூப்பிட்டு, இங்க பாருங்க எனக்கு உங்க ஒரு ஹெல்ப் வேணும் பிரதர், நாளைக்கு காலையில 10 மணிக்கு வந்து காவேரி பொண்ணு பார்க்க வருவேன் ப்ரோ, யார்ட்டையுமே சொல்லாம வரக்கூடாதுல்ல, அதனால தான் உங்ககிட்ட கால் பண்ணி சொல்றேன்னு சொல்றாங்க. குமரன் வந்து என்ன பண்றேன்னே தெரியாம கங்காட்ட சொல்றாங்க. கங்கா வந்து இது என்ன புது கதையா இருக்கு, சரி நம்ம எதுக்கும் காவேரிட்ட சொல்லான்ட்டு காவேரிட்ட வந்து, இங்க பாரு காவேரி உன் புருஷன் வந்து நாளைக்கு ஒன்னு பொண்ணு பார்க்க வராங்களாமா. காவேரி இருந்துட்டு என்ன இந்த அருந்தவல் பண்ணுது. காவேரி வந்து விஜய்க்கு கால் பண்ணா விஜய் இருந்துட்டு, ஆமா பொண்டாட்டி நான் உன்னை கான்ட்ராக்ட் மேரேஜ் பண்ணதுனால தான் இவ்வளோ பிரச்சனையும், ஸோ நம்ம முறைப்படி வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம், அதுக்கு தான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பாக நான் வந்து உன்னை பொண்ணு பார்க்க வரப்போகிறேன். நாளைக்கு நல்லா அழகாக சாரி கட்டிட்டு மாமா உன்னை நாளைக்கு பார்க்க வரேன். இதோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க. விஜய் வந்து காவேரி பொண்ணு பார்க்க வரும்போது என்னெல்லாம் கோலாகலம் நடக்க போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களோட ப்ரெடிக்ஷன்ஸ் ஆல்வேஸ் வெல்கமிங் ஆன் த கமெண்ட் பாக்ஸ்.